ஓம் சரவண பவ. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. இன்னும் 3 மாதத்தில் நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் வரப்போகிறது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகிறது. அள்ள அள்ள குறையாத சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகிறாய் குழந்தையே. மனம் தளராத நம்பிக்கை, அசராத பக்தி, இவை இரண்டுமே எப்பொழுதும் உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள். ஒருவன் காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல, காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகின்றது. அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கை. நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே. ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வரவேண்டும் என்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான். அதே போலத்தான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும். அப்படி மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேரும்படியாகும். இதே போலத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை நான் நடத்தி தருவேன். அவனுடைய லட்சியத்திற்காக நான் 7 கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன். எந்த சூழ்நிலையிலும் மனதைரியத்தை இழக்க வேண்டாம். என் மீது நம்பிக்கை வை. உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை என் குழந்தையே. நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். உன் கோரிக்கையை கேட்டு கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீயோ, அப்பா எனக்கு நிம்மதி இல்லை, சரியாக சாப்பிட முடியவில்லை, கழுத்தை நெரிக்கும் கடன்கள், எனக்கு நிறைய பணம் வேண்டும், நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும், சொல்லுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் கோரிக்கை வைக்கிறாயல்லவா? உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள், அகந்தை, மமதை, ஆசைகள், இவை அனைத்தையும் தீ வைத்து எரித்துவிட்டு என்னிடம் வா. அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய். அதற்காக என்னை பரீட்சித்து பார்க்கிறாயா? நான் பாரபட்சம் இன்றி செய்பவன். யாருக்கும் பேதம் பிரித்து பார்க்க மாட்டேன். அனைவரும் என் பிள்ளைகள். உன் கர்ம பலன்கள் இப்படி உன்னை பேச வைக்கிறது. ஆனால் நான் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆசைகளை நீ தவிர்த்து விடு. உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும். நம்பிக்கை வேண்டும். தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் நான் வழி செய்வேன் குழந்தையே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையின் தரத்தை உன் தந்தையான நான் உயர்த்தப் போகிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா நான் இருக்கிறேன். உன்னுடைய தலையெழுத்தை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது. ஒருமுறை என்னை வந்து வணங்கிவிட்டு போ. பிறகு உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு நிலை நிச்சயம் மாறும். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்தி கொண்டு இருக்கிறாய். உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டு இருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். எதுவும் இங்கு நிரந்தரமல்ல குழந்தையே. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் உலக இயல்பு. எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதே போல 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்ப துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய். அதற்கு மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் எனக்கு புரிகிறது, ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகின்றது. குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் உன் தந்தையான என்னுடைய அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். இந்த துன்பம் உன் கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் உன் தந்தையாகிய நான் உன்னோடு இருப்பதாக நீ உறுதி கொள். ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்து கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா? அப்படித்தான் குழந்தையே, நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கின்றேன். தைரியமாக இரு.
உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். என் வார்த்தைகளின் மீது நீ நம்பிக்கை வைத்துக்கொள் குழந்தையே. உன் தந்தையான நான் உன்னை என்றும் திசை மாற விடமாட்டேன். நீ என் உயிராய் இருக்கிறாய். எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய். உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் நான் வழி காட்டுவேன். அதில் நீ நிச்சயம் பயணிக்கப் போகிறாய். வெற்றியும் அடையப் போகிறாய். மோகம் என்ற அலைகள் உயர்ந்து தீய எண்ணங்களாகிய கரையை நோக்கி ஓடி மோதுகின்றன. அதனால் நம் மன வலிமையாகிய மரங்கள் வேரோடு வீழ்த்தப்படுகின்றன. அகங்காரம் என்னும் காற்று கடுமையாக வீசி கடலை கொந்தளிக்க செய்கின்றது. வெறுப்பு, கோபமாகிய முதலைகள் பயமின்றி திரிகின்றன. நான், எனது என்ற எண்ணங்களும் மற்ற சந்தேகங்களும் நீர்ச்சுழல்களாக இடையராது சுற்றி கொண்டு இருக்கிறது. திட்டுதல், வெறுத்தல், பொறாமையாகிய எண்ணற்ற மீன்கள் அங்கு விளையாடுகின்றன. இவ்வளவு பயங்கரமானதாகவும் கொடுமையானதாகவும் இந்த கடல் இருந்தாலும் நமது தந்தையை நினைத்தால், சரணடைந்தால் உன் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்வின் லட்சியங்களை அடைய செய்து இந்த சம்சார வாழ்வு என்னும் கடலில் இருந்து நம் பக்தர்களை பத்திரமாக மீட்டு சம்சார கடலை பத்திரமாக கடப்பதற்கு படகு போன்றவர்தான் உன் தந்தையான நான். என்னை நீ சிக்கன பிடித்துக்கொள். நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் என் கட்டளைக்கு உட்பட்டவை. அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இது உலக நியதி. ஆனால் உன் கர்ம பலனையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். நீ செய்யும் அனைத்திற்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் குழந்தையே. எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே. ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது? எப்படி என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டு இருக்கிறாய்? உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய்? நான் உன்னுடைய பாவ மூட்டையை சுமந்து கொண்டு இருக்கிறேன். நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து. உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டு நான் இருக்கின்றேன். உன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள நீ முயற்சி செய்ய குழந்தையே. உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை நான் ஒழிக்கப் போகிறேன். காத்திரு. நீ என் பிள்ளை. உன்னை கண்டிக்க, புத்தி புகட்ட எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது. நீ கவலைப்படாமல் இரு என் குழந்தையே. நீ மாறப்போகின்றாய். புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். அன்று என்னை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். பேச முடியாமல் தவிப்பாய். என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய். ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன்? கவலைப்படாதே. நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன். ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் அப்பா நான் இருக்கிறேன் என் தங்கமே. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். நான் உன்னோடு இருக்கையில், உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கையில் கடுகளவு கூட நீ ஒரு நாளும் கலங்காதே. பொறுமையாக இரு. உன்னோடு நான் இருக்கிறேன். என்னை நம்பி என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிடு குழந்தையே. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன். அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது. அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும். சமரசத்தால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும். இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே உன் வாழ்வும் இனிமையாகும் குழந்தையே. எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது.